வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. 2024 ஆண்டில் நெட்ஃபிளிக்ஸில் அதிகம் பார்க்கப்பட்ட இந்திய திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா திரைப்படம். த்ரிஷ்யம் 3ஆம் பாகத்தின் கிளைமாக்ஸை உருவாக்கி விட்டேன். அது மோகன்லாலுக்கு மிகவும் பிடித்துவிட்டது. இடைப்பட்ட கதையை மட்டும் உருவாக்க வேண்டும். முதல் பாகம் வெளியாகி 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2ஆம் பாகத்தை உருவாக்கினோம். 3ஆம் பாகம் உருவாக கொஞ்ச காலமாகும் என மோகன்லால், மீனா உள்ளிட்டோர் நடிப்பில் 5 கோடி செலவில் உருவாகி 75 கோடி வசூலித்த த்ரிஷ்யம் பட இயக்குனர் ஜித் ஜோசப் பேட்டி. ஆரி செல்வராஜ் இயக்கத்தில் தற்போது உருவாகியுள்ள படம் வாழை. இந்த படத்துக்கு தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு செய்துள்ளார். சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள இந்த படத்தில் நடிகர் கலையரசன் கதாநாயகனாக நடித்துள்ளார். சமீபத்தில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வாழை படத்தினை தொடர்ந்து இயக்குனர் மாரி செல்வராஜ் தற்போது துருவ் விக்ரமுடன் இணைந்து பைசன் என்ற படத்தை இயக்கி வருகிறார். இதற்கிடையில் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இயக்குனர் மாரி செல்வராஜிடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து எப்போது படம் எடுக்கப் போகிறீர்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு, நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு படம் செய்ய விரும்புகிறோம் என்றார். என்னுடைய இயக்கத்தில் வெளியான பறையேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் போன்ற படங்களை பார்த்துவிட்டு ரஜினி என்னை அழைத்தார். மேலும் எங்களுடைய அடுத்த படத்திற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்று கூறியுள்ளார். தற்போது ரஜினிகாந்த் நடிப்பில் டி.ஜே. ஞானவேல் இயக்கத்தில் உருவாகியுள்ள வேட்டையன் திரைப்படம் வருகிற அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. அடுத்ததாக லோகேஷ் கனகராஜுடன் கூலி படத்தில் நடிக்க உள்ளார். மேலும் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.